அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற கண்டென்ட் என்னென்னா, ஒரு லேப்டாப்பை எப்படி கழட்டுறது, அதில் என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது, லேப்டாப்பை கழட்டி எப்படி நம்ம க்ளீன் பண்ண போகிறோம், இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டு கொடுத்துட்டே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் எல்லாத்துக்கிட்டுமே கண்டிப்பாக கவர்மெண்ட் லேப்டாப் இருக்கும். அப்படி இல்லைனா ஒரு சில பேர்த்துக்கிட்ட 40,000-50,000 செலவு பண்ணி கண்டிப்பாக ஏதாவது ஒரு லேப்டாப்பை வாங்கி வச்சுருப்பீங்க. இப்போ அமௌண்ட் செலவு பண்ணி வாங்கின லேப்டாப்புக்கு எல்லாத்துக்குமே வாரண்ட்டி கொடுத்துருப்பாங்க. 1 இயர் வாரண்ட்டி கொடுத்துருப்பாங்க. அந்த 1 இயர் வாரண்ட்டிக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃபிசிக்கல் டேமேஜ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வாரண்ட்டி கிளைம் பண்ண முடியாது. இப்போது நான் லேப்டாப் வாங்கி 2 வருஷம் ஆச்சு, எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை. அதனால் நான் இந்த லேப்டாப்பை கண்டுக்காமல் அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு நினச்சா அது மிகப்பெரிய தப்பு. அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணவே கூடாது. இயர்லி ஒன்ஸ் உங்களோட லேப்டாப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதில் ஏதாவது டஸ்ட் இருக்குது அப்படின்னா உடனே அதை நீங்கள் க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணாமல் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த டஸ்ட் அதிகமாகி உங்களுடைய மதர் போர்டை பாதிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ சிஸ்டம் ரொம்ப ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். கடைசியாக அது ஹார்ட்வேர் ப்ராப்ளமில் நிற்கும். ஒரு ஹார்ட்வேர் ப்ராப்ளமில் நின்றுச்சு அப்படின்னா ஒரு ஹார்ட்வேரை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு மினிமம் 500 ருபீஸ். ஒரு சின்ன மைக்ரோசிப்பாக இருந்தாலும் கூட அதுக்கு கண்டிப்பாக 500 ரூபா, மினிமம் 500 ரூபா சார்ஜ் பண்ணிடுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு நம்மளோட லேப்டாப்பை பத்திரமா வச்சுக்க முடியுமோ அந்தளவுக்கு நாம் தான் பத்திரமா வச்சுக்கணும். இதை சர்வீஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் உங்களுடைய லேப்டாப்புடைய சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு போய் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையவே கிடையாது. இது வெறும் சிம்பிள் டெக்னிக் தான். இது நீங்களே உங்களோட வீட்டில் பண்ணலாம். இதை எப்படி க்ளீன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட லேப்டாப்பை சார்ஜரை கழட்டி வச்சுருங்க. அப்புறமா லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை பின்னாடி திருப்பி வைங்க. அதில் கண்டிப்பாக நிறைய ஸ்க்ரூஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரூவை கழட்டுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்க்ரூ ட்ரைவர் வேணும். இது மாதிரி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்தால் எடுத்துக்கங்க. அது கூட இதில் டார்ச்சும் கொடுத்துருக்காங்க. இது 18-1 ஸ்க்ரூ ட்ரைவர். இதில் மொத்தம் 8 ஸ்க்ரூ ட்ரைவர் கொடுத்துருப்பாங்க. இது ஒரு மல்டி ஸ்க்ரூ ட்ரைவர். 3 AAA சைஸ் பேட்டரிஸ் நீங்கள் இதில் இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டார்ச் லைட்டும் ஒர்க் ஆகும். இருட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஸ்க்ரூவை எடுத்து வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் மூடி ஏதாவது இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்க்ரூவை பத்திரமா வச்சுக்கிறதுக்காக தான் இந்த பிளாஸ்டிக் மூடி. அது நம்ம மிஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். இதில் மொத்தம் 1 2 3 4 5 6 7 8 9 மொத்தம் 9 ஸ்க்ரூஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்க்ரூவாக நம்ம அதை கழட்டணும். நைன் ஸ்க்ரூஸும் நம்ம கழட்டிட்டோம். இப்போது உங்களுக்கு லைட்டாக சைடில் எல்லாமே ஓப்பன் ஆகிருக்கும். இப்படியே நீங்கள் 4 பக்கமும் நீங்கள் அதை லைட்டாக மெதுவாக தூக்கணும். ரொம்ப வேகமாக தூக்கிடாதீங்க. இதெல்லாம் பிளாஸ்டிக் தான், உடஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு பெரிய செலவு வச்சிடும். அதனால் கொஞ்சம் பார்த்து மெதுவாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ நான் 2 பக்கமும் தூக்குறேன், ஆனால் அது வெளியே வரல. ஏன்னா சென்டரில் அது தூக்க முடியல. ஸோ அங்கே ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம அதை கழட்டுறோம். அங்கே எடுத்து பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஸ்டிக்கரை போட்டு மறைச்சி வச்சு கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ஸ்டிக்கரை நீங்கள் கழட்டிட்டீங்க, இந்த ஸ்டிக்கர் நீங்கள் பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வாரண்ட்டி கிளைம் ஆகாது. அதனால் எல்லா லேப்டாப்லேயும் ஏதாவது ஒரு ஸ்க்ரூவை இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கரை வச்சு கண்டிப்பாக மறைச்சிருப்பாங்க. அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ இந்த லேப்டாப் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு மீனிங் ஆகிடும். அதனால் வாரண்ட்டி கிளைம் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் என்னால் அது பேக் பேனலை கழட்ட முடிஞ்சிருச்சு. பேக் பேனலை கழட்டியாச்சு. அதை ஓரமாக வச்சிடலாம். இதுதான் பேட்ரி. இந்த பேட்ரியில் மேலேயே கொடுத்துருப்பாங்க. அது நல்லா படித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது என்னென்னா, நீங்கள் இந்த லேப்டாப்பில் எந்த ஒரு ஒர்க்கும்
ஹார்ட்வேரில் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த பேட்டரியை வந்து நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணணும். இது வந்து இந்த டெல் லேப்டாப்புக்கு மட்டுமே கிடையாது, எல்லா லேப்டாப்புக்குமே அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சார்ஜரை பிடிக்கிட்டோம், இப்போ வந்து இந்த பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணணும். இந்த பேட்டரிக்குள்ளே கண்டிப்பாக சார்ஜ் இருக்கும். இந்த சார்ஜ் வந்து இந்த மதர் போர்டில் இருக்கிற எல்லா பார்ட்ஸுக்குமே, எல்லா எக்யூப்மெண்ட்ஸ்க்கும் சார்ஜ் ஃப்ளோ ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணணும். அப்படி டிஸ்கனெக்ட் பண்ணல அப்படின்னா அது மூலிமா கூட ஷார்ட் சர்க்யூட் ஆக வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா குட்டி குட்டியாக இருக்கிற மைக்ரோ சிப்ஸ் எல்லாமே வந்து டேமேஜ் ஆகிரும். ஸோ நமக்கு ஒரு மிகப்பெரிய செலவை வச்சிரும். அதனால் வந்து இந்த பேட்டரியை ரிமூவ் பண்ணிடுங்க. இது வந்து இன்பில்ட் பேட்டரி அப்படிங்கிறதுனால லேப்டாப்புக்கு உள்ளே இருக்குது. ஒரு சில லேப்டாப்பில் வந்து வெளியவே வந்து பேட்டரி கொடுத்துருப்பாங்க, டைரெக்டாக நம்ம அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி டைரெக்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் மதர் போர்டில் கை வைங்க. பேட்டரி வந்து இங்கே தான் கனெக்ட் ஆகிக்கிறாங்க. இந்த கனெக்டரை தான் நம்ம வந்து இப்போ கழட்டி விடணும். இது வந்து ரொம்ப மெதுவாக பார்த்து பொறுமையாக கழட்டுங்க. கேபிள் வந்து கட் ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்ம அங்கே சர்வீஸ் சென்டருக்கு தான் போயாகணும். அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். வெடுக்குன்னு இழுத்துடாதீங்க, பொறுமையாக அந்த கேபிளை கழட்டுங்க. இப்போ டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம லேப்டாப்பை மறுபடியும் திருப்பி வச்சு பவர் பட்டனை வந்து நல்லா ஒரு 10 செகண்ட் கழட்டி பிடிக்க போகிறோம். ஏன் அப்படின்னா இதுக்குள்ளே இப்படி நம்ம பவர் பட்டனை 10 செகண்ட் கழட்டி பிடிக்கும்போது உள்ளே ஏதாவது ஒரு சார்ஜ் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு அப்படின்னா அது டிஸ்கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. உள்ளே வந்து எந்த ஒரு பவர் சப்ளையும் இருக்காது, கம்ப்ளீட்டாக அது வந்து ஸ்டாப் ஆயிரும். அதுக்கு தான் வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது, அடுத்து இதுக்குள்ளே இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இது பேட்ரி, இது வந்து ரேம் ஸ்லாட்டு, 2 ஸ்லாட்டு கொடுத்துக்கிறாங்க. ஒரு ஸ்லாட்டில் 4 GB இருக்கும், இன்னொரு ஸ்லாட்லேயும் 4 GB இருக்கும். அப்போ மொத்தம் 8 GB ரேம். இது கூலிங் ஃபேனு. கூலிங் ஃபேனோட ஒர்க் என்னென்னா வெளியில் இருக்கிற கூலிங் ஏரை உள்ளே கொண்டு போகிறதுக்கும் உள்ளே இருக்கிற ஹீட் ஏரை வெளியே கொண்டு போகிறதுக்கும் யூஸ் ஆகும். அடுத்து ஹீட் சிங்க்கு. இந்த ஹீட் சிங்க் மூலமாக மதர் போர்டில் இருக்கிற ஹீட்டை வெளியே அனுப்பும். இது ஹார்ட் டிஸ்க்கு. இது WLAN அப்படின்னா வைஃபை கனெக்டிவிட்டி. CMOS அப்படின்னா காம்ப்ளிமெண்டரி மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர். இது வந்து ஒரு காயின் ஷேப்பில் இருக்கும். CMOஸோட ஒர்க் என்னென்னா சிஸ்டம் மெமரியை ஸ்டோர் பண்ணி வைக்கும். என்னென்ன மெமரி அப்படின்னா டைமு, டேட்டு, ஹார்ட்வேர் செட்டிங்ஸு, இது மாதிரியான இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வைக்கும். இது லெஃப்ட் ஸ்பீக்கர், இது ரைட் ஸ்பீக்கர், இது பவர் சாக்கெட்டு. இதில் தான் வந்து நம்ம சார்ஜரை கனெக்ட் பண்ணுவோம். இது எல்லாமே வந்து USB போர்ட்டு. லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து HDMI, செகண்ட் வந்து USB போர்ட்டு, தேர்டும் USB போர்ட்டு. அந்த ரெண்டுமே வந்து 3.0. ரைட் சைடில் ஒரு USB போர்ட்டு கொடுத்துருக்காங்க, அது வந்து 2.0. அதுக்கு கீழே வந்து SD கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. மவுஸ் வந்து இந்த பேட்டரிக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கிற சின்ன பாக்ஸ் என்னென்னா இந்த மவுஸை போர்டோட கனெக்ட் பண்ணக்கூடிய கேபிள். கீபோர்டு வந்து இந்த பாக்ஸுக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கிற எல்லா காம்பனண்ட்டையும் ரிமூவ் பண்ணால் தான் கீபோர்டை பார்க்க முடியும். பொதுவாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இவ்வளவு தான். இப்போது ரேமை எப்படி கழட்டுறது அப்படிங்கிறத பார்ப்போம். கண்டிப்பாக ரேம்குள்ளே வந்து ஏதாவது ஒரு டஸ்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த டஸ்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணி ஆகணும். அதனால் வந்து ரேமை கழட்டுறது எப்படின்னு பாருங்கள். இந்த சைடில் வந்து 2 சைடில் வந்து ஒரு கிளிப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த 2 கிளிப்பும் ஒரே நேரத்தில் நீங்கள் அவுட் சைடில் அப்படியே தள்ளிங்க அப்படின்னா இந்த ரேம் வந்து உங்களுக்கு அப்படியே வெளியே வந்துடுச்சு. பார்த்தீங்களா, இதுதான் வந்து ரேமு. இது வந்து 4 GB ரேமு. இது வந்து DDR4 4 GB ரேமு. அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற இன்னொரு ரேமை நம்ம கழட்டணும். இது ஒரு 4 GB ரேமு, மொத்தம் 8 GB ரேமு. இப்போது இந்த ரேமை வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு ரப்பரே போதும். எரேசர் வச்சுருப்பீங்களா, அந்த எரேசரை எடுத்து நீங்கள் வந்து அந்த கீழே கோல்டு கலரில் லைனாக கொடுத்துருப்பாங்க, அந்த இடத்துல தான் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணணும். இதை ரப்பரை வச்சு கொஞ்சம் நல்லா அழுத்தி தேய்ங்க. அதுக்கு வந்து ரொம்ப அழுத்தி தேய்ச்சிடாதீங்க, கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். டஸ்ட்டு போயிடுச்சா இல்லையான்னு அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. ரேமை இப்படி தான் க்ளீன் பண்ணணும். அடுத்து போர்டை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எதாவது ப்ரெஷ் இருந்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற டூத் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இது வந்து பழைய டூத் ப்ரஷ் எடுத்துக்கோங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் பழைய டூத் ப்ரஷ் அப்படின்னா புது டூத் ப்ரஷ்ஷில் வந்து இந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். டிரான்சிஸ்டர், கெப்பாசிட்டர்லாம் இருக்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து குட்டி குட்டியாக இருக்கும், அதெல்லாம் வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. இதே வந்து பழைய டூத் ப்ரஷ் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்காது, அதுவே போதும். உங்களுக்கு ஒவ்வொரு லேப்டாப்பில் வந்து இந்த மாதிரி மெதுவாக பார்த்து க்ளீன் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு டஸ்ட்டு இருக்குது அப்படின்னா அதெல்லாம் அப்படியே எடுத்து வெளியே போட்டுருங்க. இந்த சைடெல்லாம் கொஞ்சம் நல்லா பாருங்கள், சைடில் தான் மேக்ஸிமம் டஸ்ட்டு எல்லாம் இருக்கும். அந்த டஸ்ட்டெல்லாம் அப்படியே வந்து மெதுவாக எடுத்து அப்படியே கீழே போட்டுருங்க.
இந்த ரேம் ஸ்லாட்டுக்குள்ளே ஏதாவது டஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த டஸ்ட்டும் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம வந்து கூலிங் ஃபேனை க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கூலிங் ஃபேன் வந்து இந்த இடத்துல கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் 2 கட்டை விரலுடைய நகத்தை வச்சு பொறுமையாக நீங்கள் இதை மேலே வெளியே தள்ளிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கனெக்டர் வந்து ரிமூவ் ஆயிரும். இந்த கேபிள் வந்து ரிமூவ் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணி இந்த ஸ்க்ரூஸ்லாம் கழட்டிடுங்க. இதுதான் வந்து கூலிங் ஃபேனு. இந்த கூலிங் ஃபேனில் டஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஹீட்டை வந்து வெளியே அனுப்பாது. அதனால் வந்து இந்த டஸ்ட்டை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும். பெரும்பாலும் கவர்மெண்ட் லேப்டாப்பில் கண்டிப்பாக வந்து நிறைய டஸ்ட் இருக்கும். ஏன்னா நான் கவர்மெண்ட் லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய டஸ்ட் இருந்துச்சு. அதனாலே வந்து லேப்டாப் ரொம்ப ஹீட்டாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த கூலிங் ஃபேனை நாங்கள் இதை வந்து அடிக்கடி நம்ம செக் பண்ணி இந்த கூலிங் ஃபேனை டஸ்ட் இல்லாமல் பார்த்துக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்படி ஒரு வேளை நீங்கள் பார்க்காம விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த கூலிங் ஃபேனுடைய ஃபங்க்ஷனிங் வந்து லோவாயிரும். அப்போ நீங்கள் வந்து கூலிங் ஃபேனே மாற்றுற மாதிரி ஆயிரும். அதனால் கூலிங் ஃபேன் வந்து அடிக்கடி செக் பண்ணுங்கள். இன்னொரு வாட்டி நல்லா பொறுமையாக க்ளீன் பண்ணுங்கள். இது ஒன்றும் அவசரம் கிடையாது. ரொம்ப மெதுவாக ஹேண்டில் பண்ணுங்கள். கூலிங் ஃபேனை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அதே இடத்துல வச்சு ஸ்க்ரூஸை போட்டு அதை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ மறுபடியும் அந்த கேபிளை வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். இதுவும் வந்து பார்த்து பொறுமையாக கனெக்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஒயர்லாம் வந்து ரொம்ப சின்ன ஒயரு. கூலிங் ஃபேன் இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ரேமை வந்து மறுபடியும் இன்சர்ட் பண்ண போகிறோம். இந்த ரேம் வந்து கரெக்டாக அந்த ஸ்லாட்டில் வச்சுட்டு அதை கரெக்டாக பார்த்து அந்த ஸ்லாட்டில் வைங்க. வச்சுட்டு லைட்டாக கீழே ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது லாக் ஆகிரும். அதே மாதிரி இந்த பக்கமும் அப்படியே ரேமை வந்து கரெக்டாக இன்சர்ட் பண்ணுங்கள். வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாக் ஆகிரும். இப்போ எல்லா ஒர்க்கும் முடிஞ்சது. நம்ம எல்லாத்தையும் திருப்பி இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ மறுபடியும் பேட்ரி வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுவும் வந்து பார்த்து மெதுவாக ஹேண்டில் பண்ணுங்கள். ரொம்ப வேகமாக ப்ரெஷர் கொடுக்காதீங்க, அப்புறம் கேபிள் கட்டாக வாய்ப்பு இருக்குது. லேப்டாப்போட பேக் பேனல் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் ஏதாவது ஒரு டஸ்ட் இருக்குது அப்படின்னா அது ஒரு துணியை வச்சு மெதுவாக தொடச்சி எடுத்துருங்க. ஏன்னா இதுலேயும் எந்த ஒரு டஸ்ட்டும் இருக்கக்கூடாது. அதனால் ஏதாவது ஒரு துணியை வச்சு அதையும் க்ளீன் பண்ணிடுங்க. பேக் பேனலை வச்சதுக்கப்புறம் அதை வந்து லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து லாக் ஆகும். பார்த்து மெதுவாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப வேகமாக ப்ரெஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அடியில் வந்து மானிட்டர் இருக்குது, டிஸ்பிளே இருக்குது. ஸோ அது வந்து கிளாஸு, அது உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து மெதுவாக ப்ரெஷர் கொடுத்து மெதுவாக அந்த சைடில் இந்த மாதிரி அழுத்துங்க. அது உங்களுக்கு லாக் ஆகிரும். அதுக்கப்புறமேலு எல்லா ஸ்க்ரூவும் போட்டு நல்லா டைட்டாக லாக் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம லேப்டாப் ஆன் பண்ணி பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு அலர்ட் வரும். இந்த அமௌண்ட் ஆஃப் சிஸ்டம் மெமரி ஹேஸ் சேஞ்ச்டு அப்படின்னு வரும். இது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை. நம்ம ரேமை ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப இன்சர்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதனால் வந்து இந்த எரர் வந்திருக்கு. இப்போ நீங்கள் வந்து ஒன்றும் பயப்பட வேண்டாம். நீங்கள் அப்படியே டைரெக்டாக கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்து உங்களுக்கு வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து லோட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அப்படி லோட் ஆகாமல் போனால் தான் அது உங்களுக்கு ப்ராப்ளம். அதனால் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணும்போது நல்லா பொறுமையாக க்ளீன் பண்ணுங்கள். அவசரப்பட்டு வெடுக்குன்னு க்ளீன் பண்ணிடாதீங்க. மறுபடியும் ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகுது. எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நான் கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் கண்டிப்பாக அந்த மாதிரி லோட் ஆகிரும். ஒன்றும் ப்ராப்ளம் வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம லேப்டாப்பை எப்படி கழட்டி அதை நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இனி அடுத்து வரப்போகிற வீடியோவில் கண்டிப்பாக ஹார்ட்வேர் பற்றின டீட்டெயில்ஸு உங்களுக்கு நாங்கள் செப்பரேட்டாக ஒவ்வொரு வீடியோவாக நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.